14 வயசுல கோடைக்கால விடுமுறைய எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு மத்த குழந்தைகள் யோசிச்சுட்டு இருக்கும் நிலையில வைபவ் சூரியவன்ஷி உலக சாதனை படைச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த போட்டிக்கு தான் எவ்வாறு தயாராகினேன் அப்படின்றத வைபவ் அவர்கள் பேசியிருக்காரு. உண்மையிலேயே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. இது ஐபிஎல் வரலாற்றுல என்னுடைய முதல் சதமாகும். என்னுடைய 3வது இன்னிங்ஸிலேயே இது கிடைத்திருப்பது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நான் பயிற்சி முகாம்ல கடுமையாக உழைச்சிட்டு இருக்கேன். அதற்கான முடிவுகள் தான் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த தொடருக்கு முன்னாடி நான் பலவிதமான முயற்சிகளை 3 விதமாக எடுத்திருக்கேன். எனக்கு என தனி யுக்திகள் எல்லாம் கிடையாது. பந்த பார்த்து அடிக்க வேண்டும் அப்படின்றத மட்டும்தான் நான் பண்றேன். ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்களுடன் விளையாடுவது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும், களத்துல எப்படி நடக்க வேண்டும் என்பது குறித்து ஜெய்ஸ்வால் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தாரு. எனக்கு நேர்மறையான எண்ணங்களை ஜெய்ஸ்வால் அவர்கள் செலுத்துவாரு. ஐபிஎல் தொடர்ல சதமடிக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய வாழ்நாள் கனவு. அது தற்போது நிறைவேறி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இந்த நிலையில வைபவ் சூரியவன்ஷி அடிச்ச சதத்தை பார்த்து பல கிரிக்கெட் பிரபலங்கள், முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு ட்வீட் போட்டுட்டும் இருக்காங்க. இவர்தான் தற்போது சோசியல் மீடியாவில் டாப் ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தற்போது இந்தியனுடைய பி டீமுக்கு இவர் கேப்டனாக அமைக வாய்ப்பு இருப்பதாக பிசிசி வட்டாரங்கள்ல பேச்சுக்களுமே அடிபட்டு வருதா. சூரியவன்ஷி அவர்கள் தன்னுடைய 14 வயதிலேயே இந்தியனுடைய கேப்டனானா கண்டிப்பாக இது ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.